மோசேயும் இஸ்ரவேல் ஜனங்களும் கேட்டது, இந்த எகிப்தை விட்டு வனாந்தரத்திலே போக வேண்டும் என்று சொல்லி. பார்வோன் சொல்லுகிறது, வனாந்தரத்துக்கு குழந்தை பிள்ளைய கொண்டு போகாத, ஜபிக்கணும் என்றா நீ போ, பிள்ளைய விட்டுட்டு போ. இங்கே வெளிப்படையாக பார்க்கும் பொழுது பார்வோன் அந்த குழந்தைகளில் பாசம் வைக்கிறது போல இருக்குது, அந்த குழந்தைகளை நேசிக்கிறது போல இருக்குது. ஆனால் வெளியில் அவன் என்ன செய்கிறான்? பிள்ளைகள் போவது பாவம் என்று சொல்லிட்டு மறைவாக அவன் தந்திரம் என்ன, மறைவாக அவன் சக்தி என்ன, அந்த சந்ததியையே அடிமைப்படுத்த வேண்டும் என்று பார்வோன் மனசுக்குள்ள திட்டம் தீட்டிக் கொண்டிருந்தான். வெளியில பாசம் போல சொல்றான், பிள்ளைகளை கொண்டு போகாதீங்க, பிள்ளைகளுக்கு வெயில் பட்டுடும், பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சிடும், பிள்ளைகளை பக்குவமா விட்டுட்டு அம்புலிகள் போயிட்டு வாங்க. ஆனால் அதனுடைய அடியாழம் என்ன? பிள்ளைகளும் கர்த்தரை கண்டுகொள்ளக் கூடாது, பிள்ளைகள் ஆண்டவரை தேடினால் இந்த குடும்பங்கள் என்னட்ட இருக்காது என்று சொல்லி வஞ்சகமான முறையில் அவன் பாசம் காட்டுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். அம்மா கடவுளை தேடினா சரிதானே, அப்பா கடவுளை தேடினா சரிதானே, பிள்ளைகளை சின்ன பிள்ளைகளை என்ன செய்கிறது? சின்ன பிள்ளைகளை ஜபிக்க விடக்கூடாது, சின்ன பிள்ளைகளை முழங்கால விடக்கூடாது, சின்ன பிள்ளைகளை வாசம் பண்ண விடக்கூடாது, சின்ன பிள்ளைகளை பைபிள் வாசிக்க விடக்கூடாது, பிள்ளைகளை பாஸ்டர் பேசக்கூடாது, சண்டே ஸ்கூல் டீச்சர்மார் பிள்ளைகளை திருத்தக்கூடாது. நாங்கள் ஒழுங்கா இருக்கிறோம். அதனுடைய பின்னணி என்ன? சாத்தான் என்ன செய்கிறான்? எதிர்கால சந்ததியை கட்டுப்படுத்துகிறான். ஆனால் நானும் நீயும் முடிவெடுக்க வேண்டும். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றோர் சபைக்கு போனால் காணும், பெற்றோர் ஜெபித்தால் காணும், பெற்றோர் ஆராதித்தால் காணும். குழந்தை பிள்ளைகள் அதை செய்ய தேவையில்லை. தேவதாஸ் பாஸ்டர் 9 12 மட்டும் செய்வார். பிள்ளைகளுடைய வயிறு என்னென்று தாங்கும். நாங்க யோசிக்கிறோம், என்ன பிள்ளைகள் தாங்குமா? எல்லாத்தையும் தாங்க விடுவோம், எல்லாத்தையும் தாங்க விடுவோம். ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையான பாசம் என்பது எனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவருக்கு என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் மாத்திரமல்ல, என் குடும்பமே அவருக்கு சரணடைய வேண்டும் என்பதுதான் கடவுளுடைய சித்தமாயிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பார்வோன் சொல்லுகிறான், என்ன பிள்ளைகளை வனாந்தரத்துக்கு கொண்டு போகாதீங்க. கர்த்தர் மேல அன்பு இருந்தா தானே ஆமென் வரும். கர்த்தர் மேல அன்பு இருந்தா தானே ஜெபம் பெறும். கர்த்தர் மேல தாகம் இருந்தா தானே சபை என்பதை யோசிக்க முடியும். இது படிப்பென்றால் சேர்ச் இல்ல, சமுத்திர கூட்டம் என்றால் சேர்ச் இல்ல, ஆறாவது வெளிநாட்டுக்காரன் வந்தா சேர்ச் இல்ல. ஏன் கேவலம் எங்கேயோ யாழ்ப்பாணத்திலிருந்து யாரோ வந்துட்டான ஆராதனைக்கு வரல. அவன் என்ன நினைப்பனும், இவன் என்ன நினைப்பனும், அவன் முகம் அப்படியாகும், இவன் முகம் அப்படியாகும். யாராவது யோசித்தாயா? எனக்காக சிலுவையில் என் ஜீவனை கொடுத்து என்னை மீட்டாரே, அந்த தெய்வத்தை நான் ஒரு நாளும் புறக்கணிக்க கூடாது. நான் பரிசுத்தமா இருக்கேன், என்ற மனுஷன் பார்க்க போட்டா என்ன? நானும் மனுஷியும் பரிசுத்தமா இருக்கிறோம், என்ற பிள்ளை போன்ல படம் பார்த்தா என்ன? இல்ல. பிசாசு அப்படித்தான் வஞ்சிப்பான், பிசாசு அப்படித்தான் மோசம் போக்குவான்.